ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 8 DPOவில் என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். 8 DPO அப்படின்றது 8 days பாஸ்ட் ஓவுலேஷன், அதாவது உங்களுக்கு ஓவுலேஷன் முடிஞ்சு 8வது நாள். இந்த டைமில் நீங்கள் ஆல்ரெடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இனிமேல் இம்ப்ளான்டேஷன் நடந்து உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. இந்த டைமில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்ற ஹார்மோன் வந்து உங்களுக்கு ஓவுலேஷன் நடந்ததுலேருந்து சுரக்க ஆரம்பித்து இந்த டைமில் பீக்கில் இருக்கும். இம்ப்ளான்டேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சு அப்படின்னா ப்ரொஜெஸ்ட்ரானோட ஹார்மோன் வந்து அதிகமாகும், இந்த டைமில் பீக்கில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். சப்போஸ் நீங்கள் வந்து இம்ப்ளான்டேஷன் உங்களுக்கு நடக்கலை அப்படின்னா இந்த ஹார்மோனோட லெவல் வந்து குறைஞ்சு நமக்கு பீரியட்ஸாக வெளியே வந்துடும். ஸோ இந்த ஹார்மோன் அதிகரிக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸ் எல்லாம் வராது. இம்ப்ளான்டேஷன் வந்து இந்த டைமில் தான் நடக்கும். ஆல்ரெடி நான் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோலாம் சொல்லியிருக்கேன் நிறைய தடவை. 6லேருந்து 12 டிபிஓ தான் இம்ப்ளான்டேஷனுக்கான விண்டோ. 84% பெண்களுக்கு இம்ப்ளான்டேஷன் நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 8 டிபிஓலேருந்து 10 டிபிஓக்குள்ளே நடக்கும். ஸோ இந்த 8 டிபிஓவில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் நடந்திருக்கலாம், நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. இந்த டைமில் ஹெச்சிஜி அப்படின்ற ப்ரெக்னென்சி ஹார்மோன் வந்து சுரக்க ஆரம்பித்து அதிகமாகும். ஸோ 8 DPOவில் சப்போஸ் நீங்கள் இம்ப்ளான்டேஷன் உங்களுக்கு நடந்திருந்தது அப்படின்னா அப்போ தான் ஹெச்சிஜி ஹார்மோனோட லெவல் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும். ஒவ்வொரு 48 மணி நேரத்துக்கும் அதோட அளவு வந்து டபுள் ஆகும். சப்போஸ் உருவான கரு வந்து இம்ப்ளான்டேஷன் ஆகலை அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னென்ட் கிடையாது. நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் வந்து வெயிட் பண்ணணும், இம்ப்ளான்டேஷன் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணணும். ஸோ ஹெச்சிஜி இப்போ தான் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் வரும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா 8 DPOவில் நம்ம ஹெச்சிஜியோட அளவு வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.06 மில்லி இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் பர் மில்லி லிட்டர், இந்த அளவு தான் இருக்கும். ஆனால் நம்ம ப்ரெக்னன்சி கிட்டு டிடெக்ட் பண்ணக்கூடிய மினிமம் அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 25 மில்லி இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் பர் மில்லி லிட்டர். அதாவது நமக்கு 0.06 அளவு தான் இருக்கும், யூனிட்ஸ் தான் இருக்கும் 8 DPOவில். ஆனால் ப்ரெக்னென்சி கிட்டில் டிடெக்ட் பண்ணக்கூடிய அளவு வந்து 25 யூனிட்ஸ். ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ 25 யூனிட்ஸ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணால் தான் கிட்டில் வந்து நம்ம ப்ரெக்னென்சி அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால் 8 DPOவில் நீங்கள் டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னாலுமே ஃபால்ஸ் நெகட்டிவ் வரதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஃபால்ஸ் நெகட்டிவ்னா என்னென்னா, நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, இருந்தாலுமே உங்களுக்கு நெகட்டிவ் வருது அப்படின்றது அர்த்தம். ஏன்னா ஹெச்சிஜியோட லெவல் வந்து கிட்டில் டிடெக்ட் பண்ணுற அளவுக்கு அதிகமாக இருக்காது. ஓகேவா? இப்போது காமனாக என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கலாம் 8 DPOவில் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இருக்கலாம். இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்ன்றது நமக்கு பீரியட் ப்ளீடிங் மாதிரி இருக்காது. லைட் ப்ளீடிங் இல்லைனா ஸ்பாட்டிங் 1 or 2 ட்ராப்ஸ் ப்ரௌன் டிஸ்சார்ஜ் அந்த மாதிரி இருக்கலாம். இது வந்து ப்ரெக்னென்சி சிம்டமா இல்லை பீரியட் சிம்டமான்னு கேட்டிங்கன்னா இது ப்ரெக்னென்சியோட சிம்டம் தான். ஏன்னா இம்ப்ளான்டேஷன் ஆனால் தான் இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வரும். பீரியட்ஸ் டைமில் நமக்கு பிளட் ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இது ப்ரெக்னென்சியோட சிம்டம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர்டாக இருக்கிறது, டயர்ட்னஸ், அதுக்கப்புறம் கிராம்பிங், வயிறு வலி அடி வயிறு வலி இருக்கிறது, இது எல்லாமே வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து அதிகமாகிறதுனால. இது ஆல்ரெடி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வீடியோலாம் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து பிரெஸ்ட் வந்து ரொம்ப சாஃப்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்னால பிளட் ஃப்ளோ பிரெஸ்ட் பார்ட்டில் அதிகமாகிறதுனால நமக்கு வந்து பிரெஸ்ட் வந்து ரொம்ப சாஃப்டாக ஃபீல் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி யூரின் போகிறீங்க அப்படின்றது வந்து அதுவுமே வந்து இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனால தான். நம்ம பிளாடர் வந்து யூரின் அந்த பை இருக்கு இல்லையா, அது வந்து கான்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு அடிக்கடி யூரின் போகிற மாதிரி ஃபீல் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன். இதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்ற ஹார்மோன். இந்த ஹார்மோன்னால நமக்கு டைஜஷன் ஸ்லோவாக இருந்தனால கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் வரும். இது எல்லாமே வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலுமே இருக்கும், பீரியட்ஸ் ஆக போகிறீங்க அப்படின்னாலுமே இது வந்து இருக்கும். ஸோ ரெண்டுத்தையுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறது இந்த டைமில் இந்த 8 DPOவில் ஒரு கஷ்டமான வேலை தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கும். ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஹார்மோன் வந்து குறையிறதுனால நமக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜோட அளவு வந்து அதோட கன்சிஸ்டன்சி வந்து திக்காக இருக்கும், திக்காக கம்மு மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அது வந்து எக் ஒயிட் மாதிரி தின்னாக இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஏதாவது டிஸ்சார்ஜில் வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா அது ஏர்லி ப்ரெக்னென்சி சிம்டமாக கூட இருக்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த டைமில் டெஸ்ட் பண்ணி பார்க்குறது நமக்கு வந்து ஃபால்ஸ் நெகட்டிவ் தான் வரும், அதாவது ஃபால்ஸ் பாசிட்டிவ் தான் வரும். அப்படின்றதுனால நீங்கள் பீரியட்ஸ் டிலே ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி செக் பண்ணி பார்க்குறது
நல்லது. அப்போ தான் நமக்கு அக்யூரேட்டான ரிசல்ட் கிடைக்கும். இது ஆல்ரெடி நான் நெறைய தடவ சொல்லியிருக்கேன். நமக்கு சப்போஸ் எந்த சிம்ப்டமுமே இல்ல உங்களுக்கு 8 டிபிஓல எனக்கு ஓவலேஷன் முடிஞ்சு 1 வீக் ஆயிடுச்சு. எனக்கு இம்ப்ளான்டேஷன் நடக்கிற மாரியும் தெரியல. ப்ளீடிங் இல்ல, இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இல்ல. ஆ ஸோ உங்களுக்கு எந்த சிம்ப்டமுமே இல்ல அப்டின்னா, நீங்க ஃபீல் பண்ணவே தேவையில்ல. நீங்க வந்து உங்களுக்கு சிம்ப்டம்ஸ் இல்லாம கூட நீங்க பிரெக்னன்ட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க வெயிட் பண்ணி செக் பண்ணி பார்க்கறது தான் ரொம்ப நல்லது. ஓகே. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.